பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய கிருபை தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இத்தனை நாட்கள் உடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மை குறித்து பாடவும் துதிக்கவும் கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க செல்லுகிறோம். எங்களோடு இடைப்படும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு அனுமதியினை கொடுத்த ஆயர் திரு சுரேஷ் திலக்கையா அவர்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அதோடு சேர்ந்து திருச்சபையினுடைய செக்ரட்டரி மிஸ்டர் சாமுவல் எபனேசர், ட்ரெஷரர் மிஸ்டர் ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஆண்டவருடைய திருப்பணியினை செய்து கொண்டிருக்கிற மிஸ்டர் அருள்ராஜ் மற்றும் மிஸ்டர் லோகேஷ், மிஸ் அக்ஷயா அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பானது தூய ஆவி உள்ளுரைந்து உடனிருக்கும் வாக்குறுதி. தூய ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதற்காக ஒரு வாக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிசிங், ஒரு கடவுளால் ப்ராமிஸ் செய்யப்பட்ட ஒரு தூய ஆவியானவர், அவரை குறித்து தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முந்தின 4-5 வாரங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செயல்களை குறித்து நாம் தியானித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தார், தம்முடைய சீடர்களை தமக்கு வெளிப்படுத்தினார், சீடர்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார், சீடர்கள் எப்படி தம்மை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக அநேக காரியங்களை குறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த நாளிலே நாம் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திருத்துவத்தில் ஒருவர் அந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மூவரும் கடவுள் என்பதாக கூறுவோம். அவர்கள் 3 வேறுபடத்தக்க நபர்களாக இருந்தாலும் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மூவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்வதற்காக இது கடவுள் உருவாக்கிய ஒரு அமைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே 3வது நபராக ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டி, அந்த பரிசுத்த திருத்துவத்திலே 3வது நபராக இருப்பவர் தான் இந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட் என்பதாக நாம் அழைக்கிறோம். இதை கிரேக்க பாஷையிலே பாராகலிட்டோஸ் என்பதாக அழைக்கிறார்கள். அதுக்கு நியூமட்டாலஜி, அதாவது ஆவிகளை குறித்த படிப்பு என்பதாகவும் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவியானவரை குறித்து கூறும் பொழுது அந்த பாராக்லிட்டோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பாராக்லிட்டோஸ் என்கிறதின் அர்த்தம் என்னவென்றால், நம்மோடு இருப்பவர், நமக்கு உதவி செய்பவர், தேற்றரவாளன் என்கிறதான வார்த்தைகளை அங்கு அதற்கு ஈடாக சொல்லலாம். அதை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது அந்த பாஷையில். அந்த பாராகலிட்டோஸ் என்கிறதை நமது உலக அறிவின் நிமித்தமாக, நமக்கு இருக்கிற அந்த படிப்பின் நிமித்தமாக அந்த பாராகலிட்டோஸ் என்கிற வார்த்தையை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. இது ஏனென்றால் அது கடவுளுடைய தூய ஆவியானவர். அவர் எந்த இடத்திலே எப்படி யாருக்கு உதவி செய்வார் என்பதை அவரவர்கள் சூழ்நிலையில் இருந்துதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆங்கிலத்திலே அதற்கு கவுன்சிலர், அட்வொகேட் மற்றும் ஹெல்ப்பர் என்பதாக கூறுகிறார்கள். நமக்கு உதவி செய்கிறவர், நம்மோடு கூட இருப்பவர், நம்மை அதாவது நம்முடைய உதவி நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடுத்ததாக தூய ஆவியானவர் என்னதாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அது உங்கள்
தங்களுக்கு ஏற்ற விதத்திலே அந்த தூய ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்துவார். அதை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் தினந்தோறும், அதாவது நமது ஆலய ஆராதனைகளிலே நாம் அதை தூய ஆவியானவரை கடவுளை போன்றே போற்றுகிறோம். அவர் கடவுளுக்கு சமமாக இருக்கிறார். அவர் ஆதியிலே என்கிறதான இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த விதமாக ஆதியிலே கடவுளோடு கூட இருந்தவர் என்பது நிமித்தமாகத்தான் நாம் எப்பொழுதும் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலையும் சரி, நாம் சொல்லுகிற நெசையா விசுவாச பிரமாணத்திலையும் சரி, கடவுளுக்கு சமமாக தூய ஆவியானவரை நாம் போற்றுகிறோம். அவர் மூன்றாவது நபராக இருப்பது நிமித்தமாக பிதாவுக்கும் அவருக்கும் ஏதோ குறைவு இருக்கிறது என்பதாக அல்ல, பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக இந்த தூய ஆவியானவரை நாம் ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். இந்த தூய ஆவியானவர் அவர் தனித்துவ தன்மை உடையவர். அதே நேரத்தில் பிதாவை விட கீழே இறங்கியவரும் அல்ல, கூடியவரும் அல்ல, சமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையிலே இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அல்லவென்றால் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் இதை நமது விசுவாச பிரமாணமாக அறிக்கையிடுகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து திரும்பி வர காத்திருக்கிறோமோ, எப்படி ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறோமோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை கடவுளாக வணங்குகிறோமோ, ஆராதிக்கிறோமோ, அதே விதமாக இந்த தூய ஆவியானவரையும் நாம் ஆராதிக்கிறவர்களாக, வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்திலே அவர்கள் மூவரும் ஒரே ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த தூய ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இந்த தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே எப்படிப்பட்டவராக இருந்தார், பழைய ஏற்பாட்டிலே அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்பதை ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் முதல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. என்னோடு கூட வேதத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரே, தம்முடைய வார்த்தையின் வழியாக. அதை கிரேக்க பாஷையிலே லோகோஸ் என்று கூறுவார்கள். அந்த லோகோஸ் தான் வார்த்தையாக மாம்சமாகி நம்மத்திலே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவை கூறுவார்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் தான் அந்த நாம் பார்க்க முடியாத அநேக இந்த அண்ட சராசரமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் திருஷ்டாந்தப்படுத்துகிறது. அதே காலகட்டத்திலே இங்கே வேதத்திலே கூறப்பட்டுள்ளது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்திலே 1வது புஸ்தகத்திலே ஆதியிலே தேவனுடைய வார்த்தை, அவருடைய தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, இந்த உலகம் உருவாக்கப்பட்ட பொழுதும் தூய ஆவியானவர் கடவுளோடு இருந்தார். அவருக்கும் இந்த சிருஷ்டிப்புக்கும், நாம் படைக்கப்பட்டதற்கும் பங்கு உண்டு. அவர் படைப்பிலே ஈக்குவலாக, சமமாக கருதப்படுகிறார் என்பதைத்தான் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். தூய ஆவியானவர் என்பது ஏதோ இப்பொழுது காலத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக மட்டும் கொடுக்கப்பட்டவர் என்பது அல்ல. அவர் படைப்பிலே தூய ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் இருந்து அவர் படைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அவரை குறித்து தெளிவாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதாக. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்களை சிலரை வைத்து செய்வதற்காக தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மீது வருவார். அவர் அந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் இங்கு படைப்பிலே நாம் பார்க்கிறோம் அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதாக. ஆனால் நாம் அந்த காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக தெரியும். நாம் வாசிக்க முடிந்த வேதத்திலே கூறப்பட்டுள்ளது,
நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், சிம்சோன் மீது தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அவனுக்கு பலன் கொடுத்தது நிமித்தமாக அவன் ஒரு உயிருள்ள சிங்கத்தின் தாடையை கிழித்து போட்டான் என்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன் வழியாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற மக்கள் அடிமைகளாக்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடம் இருந்த பொருட்களை அவர்கள் களவாடி கொண்டு சென்றது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவர்கள் மன்றாடிய பொழுது கடவுள் நீதி தலைவர்களை, அங்கு ஜட்ஜஸ், அங்கு அவர்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகளுக்கு எப்பொழுது கடவுளுடைய வல்லமை தேவையோ அப்பொழுது இந்த தூய ஆவியானவர் இறங்கி அவர்கள் வழியாக அந்த கடவுளுடைய திட்டம் என்னவோ அதை செய்து முடித்தவராகத்தான் அவர் சென்று விட்டார் என்பதாக நான் அறிந்து கொள்கிறோம். சாமுவேல் இடைப்பட்டார், சவுலோடு இடைப்பட்டார், தாவீதோடு ஆவியானவர் இருந்தார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு சர்டன் பீரியட், ஒரு காலகட்டத்திற்கு தூய ஆவியானவர் ஒருவர் மீது வந்து இறங்குவார். அவர் வழியாக கடவுள் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அந்த நபர் வழியாக தூய ஆவியானவர் செய்து முடித்த பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி நாம் பார்க்கிறோம் என்றால், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும், தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் தூய ஆவியானவர் ஒருவர் மீது இறங்கி இருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் இறங்குவது நிமித்தமாக மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கும், மக்களை சரியான கடவுளுடைய வழியிலே சீர்படுத்துவதற்கும் அந்த தூய ஆவியானவர் ஒருபட்ட நபர் மீது, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மீது, மக்கள் யாரை தேவ தீர்க்கதரிசிகளாக காண்கிறார்களோ அவர்கள் மீது இறங்கி அவர் கடவுள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர் வழியாக சொல்லி அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவராகத்தான் இருந்திருக்கிறோம். இன்னும் அது மட்டுமல்ல, நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வழி நடத்த வேண்டிய வழிகளையும் அவர் ஒரு கைடாகவும் கைடன்ஸாகவும் அந்த பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் வந்த பொழுது தூய ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியானவரும் அவரும் ஒன்றாக இருக்கிறது நிமித்தமாக, பிதாவும் அவரும் ஒன்றாக இருப்பது நிமித்தமாக அவர் வழியாக திருத்துவத்தின் இரண்டாவது நபராக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் வழியாக இங்கே என்ன செய்ய வேண்டுமோ, இந்த பூமியிலே என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டுமோ அதை அவர் செயல்படுத்தினார். அதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் பின்பதாக அந்த தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை முழுவதுமாக பிதா அவருக்கு கொடுத்த அந்த காரியங்களை செய்து முடித்த பின்பதாக, பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த காரியங்களை அனைத்தையும் முடித்த பின்பதாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்களை செய்தார், எப்படி காரியங்களை செய்தார், எப்படி அவர் மரித்தார், எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படி அவருடைய காலம் முடிந்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்திலே அவருடைய சீடர்களுக்கு அனுப்பப்பட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய காலமாக இருக்கிறது. அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய காரியத்தை செய்து முடித்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். இப்பொழுது அப்படி அல்ல, அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தாரோ, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக வாக்கு கொடுத்தாரோ, அதே விதமாக தூய ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கு நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்கிறோம். தூய ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செயல்படுத்துகிறார், எப்படி அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இதை யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்தீர்கள் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் இவைகள் எல்லாம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு அதிக நேரம் செலவிட்டார். அவர்களோடு சம்பாஷணை செய்து கொண்டிருந்தார். இந்த சம்பாஷணையை தான் நாம் 14 யோவான் 14, 15, 16 ஈவன் கடைசியிலே 17 அவர் தன்னுடைய பிதாவோடும் அவரோடும் ஜெபிக்கிற அந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் இவைகள் யாவும் அங்கு இருக்கிறது. இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை தெளிவாக அதுக்கு அவர்களுக்கு ஆங்காங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே நாம் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு தேவையானவற்றை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். அதை தான் திருச்சபையானது, தென்னிந்திய திருச்சபையானது, சென்னை பேராயமானது நாம் தியானம் பண்ணும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த தூய ஆவியானவரை ஆண்டவர் தேற்றரவாளன் என்பதாக கூறுகிறார். அவர் தேற்றரவாளன், அதாவது அதை ஆங்கிலத்திலே அட்வொகேட் என்பதாக கூறுகிறார்கள், கவுன்சிலர் என்பதாக கூறுகிறார்கள். அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் ஒரு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அட்வொகேட்டாக, ஒரு தேற்றரவாளனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை தான் நாம் வாசிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். நீங்களும் நானும் அந்த பிதாவாகிய பரிசுத்த பிதாவாகிய தேவனிடத்திலே சேர முடியாது. அவர் எப்பொழுதும் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராகவே இருந்து கொண்டிருக்கிறார். பாவத்திலே பிறந்த தாயின் கற்பத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் பாவியாக இருக்கிறான். இந்த பாவியான மனுஷன் பிதாவினிடத்திற்கு நேரடியாக செல்ல முடியாது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அங்கு நாம் செல்ல வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் செல்லும் பொழுது குமாரனை எப்படி பார்ப்பாரோ, ஒரே தரம் ஏக பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த குமாரனை பிதாவானவர் எப்படி பார்ப்பாரோ அதே விதமாக நாம் செல்லும் பொழுதும் நம்மையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் செல்லும் பொழுது நமக்காக பிதாவினிடத்திலே எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் நேராக பிதாவினிடத்திலே செல்ல முடியாது. நமக்கு ஒரு தேற்றரவாளன் தேவை, நமக்கு ஒரு துணையாளர் தேவை, நமக்கு ஒரு அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட், ஒரு துணையாளர், ஒரு தேற்றரவாளன் தேவை. அதைத்தான் தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்காக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இங்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. உண்மையிலேயே நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோமா? அல்லது தூய ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவினிடம் வந்து முழங்கால் படியிட்டு அல்லது இயேசுவிடம் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை எடுக்கிறோமோ அப்பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கருமையானவர்களே, இது ஒரு லீகல் டேர்ம் என்று கூறுவார்கள். அதாவது கோர்ட்டிலே பேசுகிற ஒரு பேச்சு வார்த்தையாக இதை கூறப்படுகிறது. ஏனென்றால் அங்கு பிதாவானவருக்கும் நாமும் சேர முடியாத, அவர் வாசம் செய்ய முடியாத ஒளியிலே வாசம் செய்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த திரை சீலை இரண்டாக கிழிந்தது. நாம் அவரை நேரடியாக செல்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்றிருந்தோம் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர், திரியேகத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அங்கு ஒரு கவுன்சிலராக, ஒரு அட்வொகேட்டாக, தேற்றரவாளனாக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்றால், அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள்ளாக இருந்து செயல்படும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இந்த தூய ஆவியானவரை குறித்து அங்கு கூறப்பட்டுள்ளது 17வது வசனத்திலேயும் அந்த 17வது வசனத்தையும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே சீடர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உலகத்தில் உள்ளவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் யார்? சத்திய ஆவியானவர். ட்ரூத்ஃபுல் காட், ட்ரூத். அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை. அவருக்கு மிஞ்சின, அவருக்கு பின்பாக எந்த ஒரு சத்தியமும் இல்லை. அவர் சத்தியம் உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அதைத்தான் நாம் அறிந்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் சத்தியத்தை அறிந்திருந்தோம் என்றால் அந்த சத்திய ஆவியானவர், உண்மையுள்ள ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை யாராவது கூறுவார்கள் என்றால், நான் சத்தியம் உள்ளவனாக இருந்தேன், நான் கடவுளுக்கு முன்பதாகவும் உலகத்திற்கு முன்பதாகவும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதாக கூறினார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை சத்தியமாக நடத்தி கொண்டிருக்கிறார், உண்மையுள்ளவராக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கூறலாம், நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், நான் என் மனைவிக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், நான் என் கணவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பின்னால் இருப்பது தூய ஆவியானவர் உங்களை அந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் உண்மையிலேயே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவருக்கும் உலகத்திலே நமக்கு இருக்கிற உறவுகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரை குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் சத்திய, உலகம் அவர்களை அறியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சத்திய ஆவியானவரை குறித்து எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அந்த சத்திய ஆவியானவரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அது வேறாக தெரிகிறதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தோம் என்றால் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் அறிந்திருப்போம். அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த சத்தியம், அதாவது உண்மை, அவர் உண்மை அனைத்தும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அவர் சத்தியத்திற்குள்ளாக மக்களை நடத்துகிறவராக இருக்கிறார். உலகம் அவர்களை அறியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உண்மையிலேயே இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் தேற்றரவாளன். அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு அட்வொகேட், ஒரு கவுன்சிலராக அங்கு இருந்து கொண்டிருக்கிறார், ஒரு மத்தியஸ்தராக இருந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நாம் அவரை குறித்து, அந்த தூய ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். அவர் சத்தியம் உள்ளவர். அவரை ஆராதிக்கிற நாமும் உண்மையோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாம் கூற முடியுமா, நான் சத்தியம் உள்ளவனாக இருக்கிறேன், சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது, இந்த தூய ஆவியானவர் என்னை பாவத்தினின்று விடுதலையாக்கி என்னை சத்தியத்திற்காக நடத்துகிறார் என்பதாக கூற முடியுமா? அப்படி கூறினோம் என்றால் உண்மையிலேயே நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். தொடர்ச்சியாக இந்த தூய ஆவியானவரை குறித்து சீடர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. இதிலே அவர் he is a teacher. அவர் எல்லாவற்றையும் சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியராக இருக்கிறார். தூய ஆவியானவரை இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஒரு ஆசிரியராக அங்கு பிரதிபலிக்கிறார். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை மிகப்பெரிய பிரதான குருவாக, பாரிசி, அதாவது நல்ல குரு என்பதாக, நல்ல போதகரே என்பதாக அழைத்திருக்கிறார்கள். அவர் நல்ல ஒரு போதகர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார்,
அவர் தூய ஆவியானவர் அவர் நல்ல போதகராக இருப்பார். அது மட்டுமல்ல, நான் கூறியவற்றை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருப்பார் என்பதாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த தூய ஆவியானவருடைய அடுத்த வேலை, தி அதர் attributes of the Holy Spirit, அந்த வேலை என்னவென்றால் நம்மை சத்தியத்திற்குள்ளே வழி நடத்துகிறவர், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஒரு ஆவியானவராக இருக்கிறார். கருமையானவர்களே, இந்த ஆவியானவரை நாம் கற்றுக் கொடுக்கிறவராக நாம் பாவித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, அல்லது நம்முடைய வாழ்விலே அடைப்பட்ட கதவு இருக்கிறதோ, முன்னே செல்ல முடியாமல் வழி தெரியாமல் இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? டிசிஷன் எடுக்கும்போது, குடும்பத்திலே ஒரு காரியத்தை குறித்து, செயல்பாடுகளை குறித்து அறிந்து கொள்வதற்காக நீங்கள் செயல்படும் பொழுது தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்தி இருக்கிறாரா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவரை குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 26வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் போதிக்கிறவர். நிறைய பிள்ளைங்கள், படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்கள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன படித்தாலும் புரியலை அப்படிம்பாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாரை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் யாராக இருக்கிறார்? போதகராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? நினைப்பூட்டுவார். படித்ததை பிள்ளைகளால் மறுபடி நினைத்து தேர்வில் என்ன செய்ய முடியவில்லை? எழுத முடியவில்லை. படித்தது என்ன ஆகி விடுகிறது? மறந்து விடுகிறது. ஆனால் இங்கே ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவர் போதிக்கிறவர் மட்டுமல்ல, போதித்து நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாராம். எனவே சிறு வயதிலிருந்தே, பள்ளியிலே படிக்கிற பொழுதே நாம் யாரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? தூய ஆவியானவரை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ தனியாக படிக்காத, உன் பக்கத்தில் யாரை வைத்துக்கொள்? பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொள். அவர் உனக்கு போதிப்பார். நான் சொல்லிக் கொடுப்பதை விட, உங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுக்கிறதை விட யார் உங்களுக்கு நன்றாக போதித்து தருவார்? தூய ஆவியானவர் போதித்து தருவார். அவர் போதித்து தருகிறவர் மட்டுமல்ல, எப்பொழுது அது தேவையோ அப்பொழுது அதை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஆங்கில ஆராதனையும் முடித்து விட்டு உள்ளே சென்ற பொழுது சகோதரர்களோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு காரியம், நாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை என்ன செய்துட்டோம்? இழந்துட்டோம். அப்படிதானா? இங்கே பார்க்க தெரியுது. எல்லாமே யாராக இருக்கிறோம்? நாம் உட்கார்ந்துருக்கு அனைவரும் யார்? 50 வயசுக்கு மேலே கிழவனும் கிழவியும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சாரி டு சே தட். நான் 50 வயசு ஆக போகிறேன் அடுத்த வருஷம், அதனால் சொல்கிறேன். இந்த 10லேருந்து 25 வயசுக்கு உள்ள வாலிபர்கள் எங்கே இல்லை? சர்ச்சில் இல்லை. அவங்க இல்லை. அவங்களுக்கு போதிக்க வேண்டிய, அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த திருச்சபையானது செயல்படவில்லை. அதை தான் சொல்கிறாங்க. அவங்க பாஷையில் சொல்லணும்னா, ப்ரோ ஜென்சி, ப்ரோ ஜென்சிக்கு என்ன செய்யலை? நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அதனால் என்ன ஆயிட்டாங்க? அவங்களுக்கு என்ன பிடித்தமோ அங்கு சென்று விட்டார்கள். இது திருச்சபையின் மீது விழுந்த மிகப்பெரிய சாபம். இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து, நான் 90 வயசில் மறிக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள், என் மகன் சர்ச்சுக்கு போவானா? என் மகள் திருச்சபைக்கு செல்லுவாளா? இன்னைக்கு எனக்கு பயந்து செல்றாங்க. உண்மையிலேயே அவர்கள் அந்த திருச்சபையினுடைய பற்றுதலோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செல்லுவார்களா? அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒருவேளை பிரசங்கித்து இருப்பார்கள். ஐரோப்பா நாடுகளில் ஆலயங்கள் என்னவாகிவிட்டது? பார் ஆகிவிட்டது. மால், பெரிய மால் ஆகிவிட்டது. பெரிய காம்பவுண்ட், எல்லாவற்றிலும் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது. சிற்றாலயம், பெரிய ஆலயம், எல்லா ஆலயங்களும் இருக்கிறது. ஆலயத்திற்கு செல்வதற்கு யார் இல்லை? மக்கள் இல்லை. ஆலயங்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது? வியாபார கூடங்களாக ஆகிவிட்டது. ஃபேஸ்புக்கில் ஒருவர் எழுதியிருந்தார், லண்டன் நான் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன்,
லண்டனிலே உலக பெரிய திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு வெளியே பில்டிங் ஃபார் சேல் என்பதாக கூறப்பட்டுள்ளது. அவர் அதை குறித்து அதிகமாக தியானிக்கிறார், அதை குறித்து வாசிக்கிறார். லண்டனிலே கிட்டத்தட்ட 700 திருச்சபைகள் லண்டன் மாநகரத்தில் என்னவாக இருக்கிறதாம்? ஃபார் சேல். இன்னும் 40 வருஷம் இதே விதமாக நம்ம சபையும் போச்சுன்னா, நான் தீர்க்க தரிசனமாக எதையும் சொல்ல விரும்பலை, வேதனையாக இருக்கிறது. தூய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை திருச்சபைக்குள்ளாக வழி நடத்துவது, அழைத்து வருவது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. வாலிபர்கள், பிள்ளைகள் ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டியது. யாருமே கையை வைக்க மாட்டீங்களே, நான் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வச்சுட்டேன். இல்லைன்னா எனக்கு என்ன ஐயோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறேன். விஎஸ் அசரியா, வேதநாயகம் சாமுவேல் அசரியா ஐயா அவர்கள் தோர்னக்கல்ல மிஷனரியாக இருந்தாராம். மிஷனரியாக இருக்கும் பொழுது அங்கு அவர் போயிருந்த பொழுது, அங்கு மிஷனரியாக சென்ற பொழுது 4000 கிறிஸ்தவர்கள் அதிகமாக உழைத்திருக்கிறார். மிக கடின உழைப்பாளி, அதிகமாக உழைத்திருக்கிறார். 8000 கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டார்கள். அதை பார்த்தவுடன் ஆங்கில பேராயர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் செய்ய முடியாததை ஒரு இந்திய தமிழன் செய்து விட்டானே என்பதாக மிகுந்த மகிழ்ச்சி. உடனே அவரை என்ன செய்தார்கள்? பேராயராக திருநிலைப்படுத்தினார்கள். 1945 வருடம் ஜனவரி 1 தேதி டோர்னக்கலில் உள்ள ஹோலி எஃபிபானி கத்தீட்ரலை ஆராதனை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியிலே மாரடைப்பு வந்து மரித்து விட்டார் விஎஸ் அசரியா. பிஷப் விஎஸ் அசரியா, பிஷப் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் மரித்து விட்டார். அப்பொழுது அந்த திருமண்டலத்தினுடைய கம்யூனிகண்ட் மெம்பர், அதாவது திருவிருந்து எடுக்கிற நபர்களின் எண்ணிக்கை 2,80,000 சரித்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. எப்படி இவ்வளவு பெரிய மகா வளர்ச்சி, இமாலய வளர்ச்சி என்று கூறுவார்களே, அப்படி இமாலய வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கு எடுக்க வரும் பொழுது, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவின் பந்தையிலே சேர விரும்புகிறேன் என்று கூறும் பொழுது, அவர்கள் முதலாவதாக திருமுழுக்கு செல்வதற்கு முன்பதாக தங்களுடைய கரத்தை தலையிலே வைக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று கூற வேண்டும். அதன் பின்பாகத்தான் எங்கு செல்வார்கள்? திருமுழுக்கு செல்லுவார்கள். இந்த நாளிலே நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமோ இல்லையோ, அறிவிக்காவிட்டால் கண்டிப்பாக ஐயோ. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கே நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோவிலும் ஐயோ. சொல்லுவதற்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. திருச்சபை எங்கு சென்று கொண்டிருக்கிறது? தேசம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? என்ன பாஷையிலே அவர்கள் பேசுகிறார்கள்? ஏதாவது நான் என் மகனோடு பேசினேன் என்றால், ஏன்பா பூமர் அப்படிங்கிறான். எனக்கு பூமர்னா இன்னும் அது புரியவே இல்லை, என்னதான் அர்த்தம்னே புரியலை. அது என்னுடைய மகளிடம் கேட்குறேன், அப்பா அது ஜென் ஜீக்கு தான் புரியும் அப்படிங்கிறா. வாட் இஸ் ஜென் ஜி? அதுவும் கேட்குறேன், நீங்கள் சரியாக ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண மாட்டேங்க அப்படின்னு என்னை திட்டுறா என் மகா. நான் எங்கோ வெளி உலகத்திலே பிரசங்கித்துட்டு இந்தியா முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமைப்படுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. மாறாக என் குடும்பம், என் பிள்ளைகள், என் இரத்தம் கிறிஸ்துவை விட்டு வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது என்பதை கடந்த நாட்களில் நான் அறிந்து கொண்டேன். திருச்சபையிலும் அதே நிலைமைதான். நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார், சத்தியத்திற்குள்ளே வழி நடத்துவார், அவர் நமக்கு போதிப்பார், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாம் வேத வாசிக்க கேட்ட நாம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் 15-26 கூறப்பட்டுள்ளது. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்காக அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? தூய ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார்.
தூய ஆவியானவருடைய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சீடர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது ஆங்கிலத்திலேயும் அதாவது அதனுடைய ஒரிஜினல் பாஷையிலும் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், யூ மஸ்ட் டெஸ்டிஃபை அபவுட் மீ. என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுப்பீர்கள் என்பதாக அல்ல, என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக. இட்ஸ் அ கட்டளை. அங்கு கட்டளையாக கூறப்பட்டுள்ளது. தூய ஆவியாகிய சத்திய ஆவியானவர் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறபடியால் நீங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்வு ஒரு சாட்சியான வாழ்வாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார், அந்த சீடர்களுக்கு கூறுகிறார், அந்த சத்திய ஆவியாய் தேற்றவாளன் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவரோடு கூட இருந்த சீடர்கள் அவருக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அதற்கு நாம் ஆண்டவருக்கு முன்பதாக சென்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் அவரோடு கூட இருந்த 12 ஒன்று இறந்து விட்டார். அந்த 11 ஒன்று நாம் வாழ்கின்ற நமது பகுதியிலே இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அந்த இரத்தமானது நம்மேல் விழுந்த நம் மீது விழுந்த பழியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பழியை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த தூய ஆவியானுடைய பலத்தால் நாம் மற்றவர்களுக்கு சாட்சி பகர்ந்து அந்த பழியை போக்கிக் கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் வித் மை ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்திலாவது என்னுடைய பிள்ளைகளுக்காவது நான் ஒழுங்காக வேதத்தை வாசிக்க சொல்லிக் கொடுத்து, வேதத்தை குறித்து கற்றுக் கொடுத்து, ஆலயத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்லிக் கொடுத்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறின யோசுவாவை போல முழுவதுமாக நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நான் ஆண்டவரை சேவிக்க செல்கிறேன், நீ எங்கும் செல் என்பதாக பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அல்லது பிள்ளைகளை வரவிடாமல் இங்கு வரக்கூடாது. அவர்கள் வரமாட்டார்கள். முழங்கால் போடியிட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும்போது, உங்களை நான் பெற்றெடுக்கும் பொழுது என்ன வேதனைப்பட்டேன்? கற்ப வேதனைப்பட்டேன். மறுபடியும் ஒரு கற்ப வேதனைக்குள்ளாக நாம் செல்ல அழைக்கப்பட்டுள்ளோம். தகப்பனாரும் சரி, தாயாரும் சரி, பாட்டிகளும் சரி, தாத்தாக்களும் சரி, நம்முடைய சந்ததிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுபடி ஒரு கற்ப வேதனைக்குள்ளாக போக வேண்டும். அது முழங்காலிலோ அல்லது நம்முடைய வாழ்விலோ நாம் எதை கடவுளுக்காக நம்முடைய சந்ததிக்காக கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கு ஆவியானவர் தெளிவாக கூறுகிறார். ஆவியானவர், தூய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னோடு கூட இருந்தபடியால் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். அது சாட்சி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு கட்டளையாக ஆண்டவர் அங்கு கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அது அடுத்த வாரத்திலே அதை தியானிக்கும்படியாக திருச்சபை கேட்டுக்கொண்டுள்ளது. முதலாவதாக இங்கே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூய ஆவியானவரை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன? அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற சத்திய ஆவியாக தேற்றவாளனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் குமாரனை குறித்து போதிக்கிறவராக, குமாரனை குறித்து சாட்சியிடுகிறவராக இருக்கிறார். நீங்களும் அப்படி சாட்சி கொடுக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக வேத வார்த்தை நம்மை ஏவுகிறது. கிறிஸ்துவானவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்வை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தூய ஆவியானவரை குறித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற தூய ஆவியானவரே, எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்யும். எங்கள் ஜெனரேஷன், எங்களுடைய ஆண்டவரே சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சந்ததி உமக்குள்ளாக வருவதற்கு நீர் உதவி செய்யும். திருச்சபையின் அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என்னென்ன விதத்திலே நீர் தேவையோ அந்த விதத்திலே தூய ஆவியானவர்கள் செயல்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.